யார் எங்கண்ணே பிரிச்சாங்கண்ணே வச்சது? அண்ணி வந்து அப்படியே ஒரே புடுங்க புடுங்குவார். இப்ப பொம்பளையா வாஷிங் மிஷினா? உள்ள போட்டு ஊற போட்டு போ. ஆ சரி, உனக்கா நான் தீ குளிக்கிறேன். உண்ணாவிரதமா? தீ குளிக்கிறேன், எதை வேணா குளிக்கிறேன். உடனே அது வரும். நீ வந்து ஒரு காப்போடு போட்டு போ. சரித்திரமே இல்லை. அதுலயும் எம்கேஆர் திருச்சி விஜய ஜெயிச்சிட்டான் அப்படின்னா குருண மருந்த வாங்கிடுவேன். சாலைய கடந்து வாடி, சாலைய கடந்து வாடி, முதுகுளத்தூர் ரோட்டுல நேரவாடி, முதுகுளத்து ரோட்டுல நேடவாடி, முளை குச்சிய புடுங்க வாடி, முளை குச்சிய புடுங்க வாடி. ஏய் பாடுறா மொட்டை நாக்கு முண்டை. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சூரிய வெளிக்கு காட்டு வந்தது மாமி, கண்ணை கட்டி காட்டு விட்டது ஜாமி ஜாமி சாராயத்தை காத்து கண்ணலத்தா மாட்டு. சாராயத்தை காட்டு கண்ணு குட்டி தேடி வந்த கண்ணு குட்டி. ஏன்னா இது சுனாமி வந்த இடம். இங்க வரு, கருங்கலை தூக்கிட்டு அடிக்கிற வேலையில அண்ணா அண்ணா போட்டுக்கிட்டு நொன்னானுக்கிட்டு. அண்ணா அந்த கருது வந்து என்னை அடிக்கிறானா? ஏன் அடிக்க வரீங்க? மயிரை புடுங்க வராங்க. ஏய் ஏய்னா வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன். கிழிச்சு செய்தி வீடியோ குடிச்சு விட்டு மூஞ்சில துப்பி விடுவேன். நான் அதை தின்னுட்டு மூஞ்சில துப்பி விடுவேன். பிளேட மண்ட்டு மூஞ்சில துப்பி விடுவேன், கீறி விட்டுருவேன். நான் பிய தின்னு மோவரையில துப்பிடுவேன். கலை வீச்சமர்த்த முண்டை. என் ஆண் சிங்கங்கள் இவ்வளவு நேரம் பொறுத்திருந்தது எதுக்காக? என் பெண் சிங்கங்கள் இவ்வளவு நேரம் பொறுத்திருந்தது எதுக்காக? வீட்டுல ஒத்தையில படுக்க முடியாம வழி இல்லையே. என் ஆம்பளை அப்படி கிடையாது. என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான் அவன் பண்ணுவான். ஏய் யாரையா பண்ணுவா? அவனா பண்ணுவான். சரி யாராச்சும் ஒருத்தர் வர சொல்லு பண்ண வா. இன்னைக்கு பண்ண மாட்டான். என்ன விரதமா? அவ அப்பத்தா வயசுக்கு வந்த டேட். ஐயய்ய விஜி சொல்லு ராதா. அட மொத்த முட்டை பச்சி. அட போடா மாப்பா போடாங்கிட்டு. ஏய் உன் பக்கத்துல வரும்போது ஏன் கோமிய வாட வருது? உன் பக்கத்துல வரல அந்த வாடை வரல, என் பக்கத்துல இந்த வாடை வரும். இங்க வர இந்த அதட்டலாம் வரக்கூடாது. இந்த உருட்டுற வேலை நீ என்கிட்ட வச்சுக்க கூடாது. அவனை வர சொல்லி மண்டே வச்சு முட்டை. எவன்டா வந்திருக்கிற புதுசா? எவன்டா வந்திருக்கிறவன்? ஏண்டா வெள்ளாட்டு குட்டிக்கு பிறந்த மாதிரி கத்திரிடா பிரயத்தினி பையனே. டேய் இது நாடகம் நினைச்சியா ஆந்தம் முண்டையா? இது நாடகம் நினைச்சியா செக்ஸ் படம் நினைச்சீங்களா? கால் இங்க வாடுறா எத்த தண்டின்னு. எங்க இது ஊரம் சொந்தமா 12 கிலோ இருக்குமாங்க? இல்லங்க உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? யூரியா கையை வச்சு பாக்குறியா? யூரியாவா சல்போட்டா? அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. அப்புறம் எல்லா பிள்ளையும் அதே செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப சப்போட்டா நல்ல விட்டு சப்போட்டா. ஏய் விஜி என்னடா உனக்கு எனக்கு பிடிக்கலைன்னா மேடையில வந்து சொல்லக்கூடாது. அப்படிதான்டா பேசுவேன். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுடா. உன்னை பார்த்தாலே பச்சை நாவியா வருது. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிய கூடாதுமா எரியுது. என்ன மயிருக்கு என்னை சந்திக்கிற? என்ன இதுக்கு உன் ஆடத்துல என்ன போடுறா? போடா. எரியுதா? போடாங்கிட்டு. எரியுதா? ஏன் தருவடி மருந்து? எல்லாரும் கிரீம் போடுங்க. வேணாம் வேணாம், அது இன்னும் கொஞ்சம் எரியும். இங்க என்ன அழிஞ்சாலும் அவன் எச்சியை துப்புறதை விட மாட்டேன். எச்சியை துப்புவேன், வெத்தலையை தேடுவேன். ஊரே வெட்டிட்டு கிடந்தாலும் இவன் சுண்ணாம்பு கொடுங்கன்னு கேட்டேன் ஒரு ஊர்ல. ஏடா சுண்ணாம்பு? சுண்ணாம்பு தின்னி என்ன ஆணோட பெண் என்ன சாதிச்சிங்க? நீ பெண்ணு இல்லாம ஆணு என்ன செஞ்சு கிழிப்ப? கிழிப்பான். எதா ட்ரெஸ்ஸை கிழிப்பான். அதை தான் செய்வீங்க தூக்கி போட்டுக்கிட்டு. டெய்லரா இருந்தா ட்ரெஸ்ஸை கிழிப்பான். கண்டக்டர் இருந்தா சீட்டை கிழிப்பான். எங்க நல்ல ஆம்பளை என் சீட்டை கிளி. உன் சீட்டை கிழிக்க முடியாது. இது லப்பம் தகடம். புருஷனா இருந்தா உன்னை விளக்க மாத்த அடிப்பேன். இதே சாக்கல குண்டியை தட்டி பார்த்துட்டான். ஏ விஜி நோ ஜட்டி. நீதான் தீபாவளிக்கு சட்டி எப்படி கண்டுபிடிச்ச? அது அடிக்கும் போது நங்கு நங்குன்னு நீ வந்து அடிச்சு பாரு வா. ஆனா செல்வத்தெல்லாம் அடிச்சேனா ஒட்டிக்கிறேன் இருக்கும். ஒட்டிக்கிறேன். ஏன்னா அவன் பிசுனு குண்டி. உழைப்பதற்கு பிறந்தவன் ஆம்பளை. நாங்க உழைக்க குடுக்கிறவங்க. என்ன கொடுப்ப? அப்புறம் என்ன பொம்பளை உனக்கு கம்மங்குழு கேப்பங்குழு கலந்து குடுக்கறனாலதான் நீ மங்கு 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 மங்குன்னு உழைக்கிற. எங்கடி கம்மங்குள்? கம்மங்குள் எங்கே? நாங்க தான் கரைச்சு குடுக்குறோம் சட்டியில வச்சுக்கிட்டு. அது அப்போ. இப்ப சுமால் இட்லி பீஸா பர்கர் உன்னை போட்டு கிறுக்கர். நல்லா கிறுக்குவீங்களா? எப்படி இருப்பான் பார். பிள்ளையில போறான் பார். பூரா தைலாங்குஞ்சு. அடே நீ என்னடா அந்த பூவே பூச்சிடுவ கண்ணாடி? அந்த கண்ணாடி போட்டா நிர்வாணமா தெரியுமா? அப்பையில இருந்து அந்த கண்ணாடியை கழட்ட மாட்டேங்கிற. தம்பி அருமையா பள்ளிக்கூடத்துல படிப்பப்பா. கண்ணு கெட்டு போயிருண்டா. கண்ணாடியை போட்டு பார்க்க கூடாது. பூத கோளாறு எடுத்துப்பான். ஏன் அவன் கண்ணாடியை போடுறேன்? ஏன் முன்னாடி ஆம்பளை பேர் தெரியக்கூடாது. முன்னாடி ஆம்பளை பேர் புழு புழுன்னு தெரியும் தான் போட்டிருக்கான். ஆனா இதை சக்காலத்தி மக ஏகப்பட்ட வயல கூடிய கருத்துருவாப்பா. அதேதான் வேலை எனக்கு. விஜய் எனக்கு இந்த எரிச்ச மசர் பேச்சு பிடிக்கும். உன்னைய பார்த்தா எனக்கு அப்படித்தான் வருது. போடா உள்ள.
என்னத்த நீ கண்டுவிட்ட? நீ என்னத்த கண்டுபிட்டா? வாய் பேசுனா உனக்கு ஆஸ்கார் விருது கொடுக்க உனக்கு என்னைய பேசலனா உனக்கு புடலங்கா வெடிச்சிருமா? எதுக்கு மத்த டான்ஸ் கரப்பிள்ளை பேசுறியா? மத்த பிள்ளைங்களை உச்சந்தல இருந்து உருளங்கால் வரைக்கும் வர்ணிக்கிற, என்னைய மட்டும் குசு கொளுத்தி முண்டங்கற, பீத்தின்னி முண்டங்கற, சிமுட்டு மூட்டங்கற, கர்ரு மாடுங்கற, சிறு மாடுங்கற, யூடியூப்ல பூரா போடுறாங்க சென்சார்ல. அத ஏன் உன்னை அப்படி சொல்றேன்? எதுக்கு என்ன பேசுற? ஓ உடம்புல எதுவுமே சிறுசு கிடையாது. சரி, அதுக்காக நீ அப்படி பேசாத. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ராதாகிருஷ்ணனுக்கு விஜய்க்கு கள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. கள்ள தொடர்புக்கு என்னை கல்லை போட்டு கூட போட்டுருங்கிற அதோட எனக்குன்னு ஒரு டேஸ்ட் வேணாம். ஆனா எனக்குன்னு ஒரு டேஸ்ட் வேணாமா உன்னைய போட்டு நக்கறதுக்கு? உன்னைய 7 வருஷமா கட்டி பிடிக்கிறேன், எருவு மாட்டு சுகத்தை தவிர எதுவும் கிடையாது. உன்னைய 10 வருஷத்துக்கு முன்ன நான் கட்டி பிடிக்கிறேன், எனக்கு புடலங்கா கூட தட்டுப்பட மாட்டேங்குது. உன் முதுவை தட்டும் போது அப்படியே பீட்ரூட் சீக்கிர கேரட் மிஸ் மாதிரி முகரைய பக்கல பச்சை மலை அரைச்சி இதுல அப்பன மாதிரி இருக்கு எனக்கு. இங்க ஒரு குனிய வச்சு போட நான் நிமிர வச்சு செஞ்சுடுவேன். தம்பி, இதை பார்த்தவொடனே உங்களுக்கு எதுவும் தோணுதாடா? தோணும். அவங்களுக்கு பார்க்கும்போது உன்னைய பார்த்தா துணி துவைக்கிற கல் மாதிரியே தெரியும். அதாவது துணி துவைக்க யூஸ் ஆகுது, கழட்டி விட்டு போற பொம்பளை மாதிரி இல்லாம. செய்தி பிடி கேள்விப்பட்டிருக்கியா? என்ன பச்சுக்கிட்டு உழுப்பாங்களா தானே? செய்தி பிடியை இழுத்து மூக்குல புகை விட்டவன் இந்த தமிழை. கைதட்டலாம். கைதட்டி. புயல ஓட்ட உதடு புதுங்குதுன்னு பூலிப்பு வச்சு மறைச்சவன் இந்த தமிழை. கைதட்டலாம். பூலிப்பு. கைதட்டு. சரக்கடிச்சா வாட வருதுன்னு பாச போட்டு மறைச்சவன் இந்த தமிழை. வாந்தி வரும்போது ஒமட்டுதுன்னு கம்பு கூட்ட மோந்து வாத்தவன் இந்த தமிழ். 4 பொம்பளைய ஒரே ஆம்பளை தூக்கி போட்டு ஒரே பைக்கில் 7 பேர் போயிட்டு பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு வந்தவன் இந்த தமிழை. என்ன கண்டேன்? வீடியோ கவரேஜ் நல்லா எடு. அங்க என்ன குனிஞ்சுக்கிட்டு செக்ஸ் படம் பாக்குறியா நீனு? போன தீபாவளிக்கு எடுத்த சட்டியை இன்ன வரைக்கும் அலசி போறேன். ஆமாமா, ஓட்ட விழுந்த சட்டி. இது சாதனை அல்லையா? கைதட்டுங்க. எவ்வளவு கின்னஸ் ரெக்கார்டு பார். அவன் ஏன் கைதட்டுறான்? என்ன அவன் சட்டி ஓட்ட சட்டி. அது கிடையாது. வருங்காலத்தை நம்ம என்ன செய்ய போறோம்னு நினைக்கிறேன். நீ பெண்கள் என்ன செய்வ? பெண்கள் நாங்களும் செய்வோம்ல. இவ்வளவு பெரிய ஆம்பளை எம்கேஆர் ராதாகிருஷ்ணா மேடையில பேசுற உனக்கு இவ்வளவு பேரு புகழ் வந்துச்சுன்னா உன்னை பெத்தது ஒரு தாய், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு பொம்பளை, உனக்கு பிறந்திருக்கிறது ஒரு பொண்ணு. இப்படி பெண் வர்க்கம் இல்லைன்னா ராதாகிருஷ்ணா உன்னை எல்லாம் பொட்டு கடலை விற்க கூட கூப்பிட மாட்டாங்க. பெண் தேவை, அந்த இடத்துல ஆண் தேவை. எதுக்கு தேவையில்லை எங்களுக்கு. தேவை. தன் கையே தனக்கு உதவின்னு வாழுவோம். எங்க நீங்க அப்படி வாழ முடியுமா? கைரேகை அழிஞ்சிரும் உங்களுக்கு. வெறும் மிக்ஸி மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கிடையாது. கடலை பருப்பை போட்டு அரைக்கலாம், தேங்காயை போட்டு அரைக்கலாம், ஆட்டலாம். வெறும் குழவி மட்டும் இருந்தா அந்த கிரைண்டருக்கு பெருமை கிடையாது. ரேசரிசி, நவாப்பு, டிகே, ஓகே நல்லா போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டு அரைக்கணும். எல்லாத்தையும் போட்டு அரைச்சி கால் மாடு. என்னடா சொல்ற? எதுக்கு அது பேரு கால் மாடு? காளை மாடா? நான் கூட காலை தூக்குன்னு. என்னடா எங்கடா வந்து காலை தூக்குன்னு சொல்ற? இன்னைக்கு விளக்கம் சொல்றேன். எதுக்கு காளை மாடு? சொல்லுங்க. கால் தூக்குது. நல்லா தூக்குமா? மேல போடுது. படுது. பசுமாட்டுக்கு மடு, கால் மடு. ஏங்க எனக்கு விளக்கம் தெரியல, செஞ்சு காமிங்களேன். செஞ்சு காமிக்கிறீங்களா? சிவன் ராத்திரி வா. லைட்டை நிப்பாட்ட சொல்லு. அண்ணே நீ ஏதாவது பண்றியா? இல்ல லைட்டை நிப்பாட்டுறதுக்கு எதுவும் பண்றியா? அவர் ஏற்கனவே ஒன்னு பேசுறேன்னு வாலிம குறைச்சாரு. விஜி, என்னடா உனக்கா இன்னைக்கு ஒரு அட்டைப்பூச்சியை கூட்டு வந்திருக்கேன். எவன்டாவன்? இப்ப வருவியாம் பாரு. எவன் அவன்? கேரு. எவ்வளவு பெரிய பப்புனா இருந்தாலும் எனக்கு கீழே தான். நீ எனக்கு அக்கா வேணும். அவனுக்கு பொண்டாட்டி வேணுமா? டேய் கீரி, பிளேடை மெல்றா. பாரு கீரி வருவியா பாரு. ஏய் அவன் வந்து வரவங்க பூரா எங்க ஜாமான விக்கிறீங்க, உங்க ஜாமான விற்க மாட்டீங்களா? என்ன நீ என்ன சொன்ன அப்போத? ஏய் இருடி நாதரிட்ட போட பைத்துன போடா. என்ன என்ன பூ பூண்டு வித்துக்கிட்டு வரணும் இல்லையா? பூண்டு, வெள்ளை பூண்டு அது விக்காது. ரச பூண்டு, மலை பூண்டு. பூண்டு சாப்பிட நல்லது உடம்புக்கு. ஆமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு வச்சுக்கவே. இது ஆரோக்கியமா இருக்கணுமா? தம்பி என்னப்பா டோல் கட்டு கம்பி மாதிரி காட்ட? உன்னை கூட்டு வந்ததுக்கு என் எச்சுக்கல முட்டை. தம்பி உன்னை அபிராமத்துல அலசிக்கிட்டு ஊற போட்டு அரைவேன். அது பாப்பா, என்னடா நீ அப்பத சப்போட்டான்னு சொன்னியா? எனக்கு சப்பறது பிடிக்காது. அந்த பிள்ளை சொல்லிச்சு சப்போட்டான்னு கேட்டுச்சு. எனக்கு இதான் வேலையா? நீ என்ன சொல்லி நக்கட்டான்னு சொல்லிக்கணும். ஏய் அட கர்ம முடிச்சல. தேனி வியாபாரம் பண்ண போறாதா? ஒரு பூண்டு வியாபாரம் நீ பண்ணு. சரி அப்ப சப்பு நக்கி மேலே நக்கி கீழே நக்கி கீழே நக்கி மேலே நக்கி மேலே நக்கி கீழே நக்கி चलिया मूक चलिया, चलिया मूक चलिया.
அடி இங்கே வாங்க. ஏண்டா ஒரு வாத்தியார் நிற்கிறேன், எனக்கு முன்னாடியே பின்னாடி சரியாக கண்டிக்கிறேன். நீயும் செய்ய மாட்டிக்கிற, என்னையும் செய்ய விட மாட்டிக்கிற. ஏதான் பொழப்பா அவனுக்கு. வந்து போல நேரம் என்னதே பண்ண. நீ பக்கத்தில் போகும்போது விஜிக்கு கோழியரகு மாதிரியே தெரியும். போய் முகத்தை பாடுறான் பேப்பாய மேனே. மிஸ்டர் ராஜ்குமார், இங்கே வா. இவர் யாருங்க புதுசா இருக்காரு? புதுசாக ஒருத்தன் மஞ்சள் பையில ஒருத்தியா ஒரு நாக்குட்டின்னு இப்படி ஒவ்வொருத்தரையா உருவாக்குறதா உங்களுக்கு வேலையா? எல்லாத்தையும் வளர்த்து விடுவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். அவளை எல்லாரையும் வளர்க்குறீங்க, என்ன கொஞ்சம் வளர்த்து விடுங்களேன். இதுக்கு மேல வளர வெடிச்சு. ஏண்டா அது என்ன சுரவதையாடா வியாதாமே? ராஜ்குமார், கொஞ்ச நேரத்தில் எனக்கு எனக்காக கொஞ்சம் ராதா கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. ஆம்பளை மட்டும் வளர்த்து விடுறாரு, பெண்களை ஏன் வளர்க்க மாட்டேங்கிறாரு? நீ அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து நான் வளர்த்து விட்டுருவேன். நீ வளர்த்தது போதும் தானே அவனை வளர்க்க சொல்ற? அவருக்கு வளர்க்குற வளவலன்னு பேசுவார் தவிர வளர்க்க மாட்டாரு. அப்படியா? எனக்கு வளர்க்கலாம்னு பரவாயில்ல, நான் உங்களுக்கு வளர்த்து விடவா? வளர்த்ததுக்கே வழி இல்லாம தெரியும். ஐயையே. நீ வேற வளர்த்து விடு. பிரச்சனைகளை வளர்க்க வேணாம். மேற்கொண்டு இந்த பிள்ளைக்கு என்ன மாதிரி செய்யணுமா? என்ன செய்வன செஞ்சுட்டு போங்க ரெண்டு பேரும். பேக்கில் 150 ரூபா இருக்கு, எடுத்துட்டு வேலிக்கிற வழியாக ஓடி. இதுக்கு மேலே வெடிச்சிருமா? கறவை மாடு 1 காளை மாடு 2. ஏய் ஏக்கா நீ சூம்புனது போதுங்க. ஏய் பக்கம் இல்லைங்களா பாரு. ஏய் அவங்க பாவம் பத்தி இந்த நீர்மலை அடி அடிக்கிறேன். கறவை மாடு 2 காளை மாடு 1. நீ எடுத்துக்கடா, எனக்கு பின் போஷன் விடுறா. இன்னொரு தடவை அவளை கட்டி பிடிச்சேன்னா உன் மனு கையோட ஒடிச்சு உன் கம்பு கூட்டு மசரா. நான் கட்டி பிடிச்சேன்டா, ஆனா கட்டிய பிடிக்கலடா. மிஸ்டர் சாக்க புசர் முண்டை. கட்டி பூடிடா. அவ தாண்டா சொன்னா கட்டி பிடி சொல்லி. ஏலே இருங்கடா, என்னடா பனை மரத்துல மொங்கு வெட்டுற மாதிரி. அடே ராதா, நீ ஏறுனாலும் பரவாயில்ல, நீ கூட்டிட்டு வர ஆளு பூரா ஏறுது, நீ நின்று படம் பார்த்துக்கிட்டு இருக்க. நான் எப்பயுமே டீசெண்டா தான் இருப்பேன். கட்டி பூடிடா கண்ணாலா கண்டு போய் கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகரம் அதிகம் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் பீரியட் ஆகி மாதிரி. நண்டு புடிபட்டுருச்சு. மாடு புடி மாடு ஆயிடுச்சுடா. ஏ கண்ணா, நண்டு புடிபட்டுருச்சு பாரு. மூக்குல குத்தி விடு. கிரி பிளேட மில்றா. ஐயே ஏ ராதா, அம்மா அந்த மாதிரி இரு வர. துணி விடு மாதிரி. இரியா வர. அட இரியா வர. உன் வயசுக்கே கொலன்னு கிடக்குது. கொல நடக்குதா? ஆனா உன்னைய மாதிரி ஒரு அக்கா உலகத்துல ஆனா உன்னைய நாளை காலையில கவட்ல கிணத்து வெடி வைக்கல. உனக்கு உன் வண்டரா கொண்ட இதை வைக்கல. அவன் மோந்து வாத்து காலி போய் மையம் அவன் கட்டி பிடிக்கிறான், அவனை விட மாட்டேன். ஏய் ராஜ்குமார், எதுவா இருந்தாலும் இங்க டச் பண்ண கூடாது, இங்க டச் பண்ண கூடாது. ரெண்டு இடம் தானே முக்கியமே. அண்ணா இவனுக்கு ஒரு பொன்னாடை பார்த்து விடுங்க தலைவனுக்கு. தலைவா எனக்கெல்லாம் புடவை கொடுத்தாதான் வாங்கிக்குவேன், பொன்னாடை வாங்க மாட்டேன். இந்த துண்டை எடுத்து மோந்து பார்த்துட்டு உனக்கு 2 ஜாக்கெட் வாங்கி சொல்லுவோம். இங்கே டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் அன்பு அக்கா திருச்சி விஜய் அவர்களுக்கு கீரனூர் கிராமத்தார்கள் தேவர பேரவை இளைஞர் சார்பாக. அண்ணே நீங்க போடுங்கண்ணே. அக்கா அதுதான் நீங்க போடுங்கண்ணே. அண்ணே பயப்படாம போடுங்க. போடுங்க, அட்வான்ஸ் அமுக்குங்க, போடுங்க. நீங்க போடுனா அவ ஒருக்கு இருக்கா. நீ ஒழுக்கமா வீட்டுக்கு போயிடு. போட்டு விடுங்க. ஒரு வருஷத்துக்கு தூக்க மாட்டே இருந்தாலும் எனக்கு மட்டும். அண்ணா நீங்க 2 பேரும் ட்வின்ஸா? அண்ணன் தம்பியா? ஒண்ணும் இல்ல. சிவன் செஞ்ச ஓட்டையில எவன் செஞ்ச என்ன? ஆண்டவன் சொத்து ஆளுக்கு ஒரு குத்து குத்திட்டு போ. அண்ணே மதினி இருக்கா? ஆமா இந்த இருக்கு. பாத்துக்கத்தா. ஏக்காய் அக்கா அக்கா மதினி அக்கா அக்கா ஏண்டி முக்கா நொக்கா நொக்கன்னு அவ குடும்பத்தை பிரச்சனை. ஆனா உனக்கு சக்காலத்தி வாச்சிருக்கா பாரு, 1/2 டன் இல்ல. அவ்வளவுதான். அங்க ஒல்லியா இருக்காங்க, அதனால தான் நல்லா புசு புசுன்னு இருக்கும். மாமா மெத்தையே வேணாம் என்ன கரெக்ட் பண்றாரு. உன் வீட்டுக்கு காங்கிரீட் போடும்போது இவ்வளவு உருட்டி விடு. மாமா பேர் என்ன? அண்ணே நீ அப்படியே போய் திருச்செந்தூருக்கு மாலை ஓட்டு.
அவரு பேரு விஜய், என் பேரு விஜி. ஆஹா ரெண்டு பேரும் இணைந்து ஆஹா அன்பளிப்புக்கு நன்றி முதல் சொல்லு. உன் பேரு விஜி, அவரு விஜி. எனக்கு பொன்னாடை அணிவித்து என் நெஞ்சை பார்த்து கும்பிட்டு அவருக்கு கிழிஞ்சு வச்சிரா, குடும்பம் குட்டியை தூக்கிடும்டா. வண்டியை தூக்கட நெஞ்சை பார்த்து கும்பிட்டாரா? தீச்சட்டி எடுத்துட்டாங்களே. பொன்னாடை போத்தி ஆ. இப்படி கும்பிட்டாரு. அருமையா கூப்பிட்டு ஐயா விஜயனே உதானே அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபோன் நம்பர் தரவா, அடிக்கடி வந்து பார்த்துக்க. குடும்பம் நல்லா இருக்கு பாப்பா. குடும்பம் ஐயா ஒரு துண்டுக்கே ஓயாம போறாளே, நாதாரி முட்டாக்கி வாடி. ஐயோ ஊரே சுத்துறாளே. ஏய் நேத்து ஆடல் பால் ஆடி மேடை கொஞ்சம் ரிப்பேரா இருக்கா, சாச்சிராதே. இன்னும் 1 மணி நேரம் பேசாம இரு. ஏன்னா நம்ம ஊருக்கு பால் பண்ண வச்சு நடத்துறீங்களா? சீம்பால் கூட வராது, ஏமாந்துருவாங்க. சீரான என் செம்பகமே செம்பகமே, திருச்சி விஜி புள்ள செம்பகமே. சீரானே சீரானே செம்பகமே செம்பகரு செம்பகரு. என்ன பண்றாங்க? ஜீவ சமாதி ஆக போற ராஜ்குமார். ஆலத்து கூட நான் பாவரை தூக்க போறேன் பாரு. நான் குத்து மாதிரி இருப்பேன். அடிவட்ட குண்டி காரி. அட என்ன வட்ட குண்டியா? தம்பி பல்ல விளக்கிட்டு ஆற போட்டாரே இவன். வட்டம் போட்டு காரி, அடிவட்ட பொட்டு காரி, பலவி கொண்ட காரி. வட்ட பொட்டு காரி வளவி கொண்ட காரி. பச்சு 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 உளுந்தவனை மோந்து வாக்கிட்டு சொல்லிட்டு அடிப்பேன். எங்க வந்து ஊத்துற பேப்பா மேனே? அவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்லங்க, எதையுமே நளினமா பண்ணணும். வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை மயில். வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை கோயிலா தாண்டி. அந்த நாயை குர்ணம் வந்து வச்சு கொள்றான். உள்ள போய் என்னன்னு பண்ணுவாங்க? உள்ள போய் சாம்பிராணி ஓடுவேன். நீ ஒரு பேப்பைய என்னண்ணே ஆச்சு? இரணி ஆபீசம் பண்ணிட்டீங்களா? என்னது அதுக்குள்ளே வாந்தியா? எனக்கு என்னண்ணே ஆச்சு? இவன் என்னண்ணே எப்படி வர? அவ போய் கட்டையோட ஒதுங்கிக்கிட்டா. நான் கட்டுக்கிட்டு நீட்டிச்சு அது சுருட்டி ஒன்னா உட்காந்துக்கிட்டா. அறுத்து எடுக்கவே 60,000 சொல்லாம தொட்டு பாருங்க. இது என்னண்ணே எத்த தண்டி இருக்கு? தம்பி உள்ள போ, மம்பட்டிட்ட வெட்டுறேன் போ. ஐயோ, அப்ப உள்ள செஞ்சது யாரு? விஜய் மாமாவா? விஜயங்கள் விஜயங்கள் சீக்கிரம் நீ ஊரை காலி பண்றது நல்லது. நான் ஒண்ணுமே சொல்லாது. எங்க அண்ணே எனக்கு என்ன மாமா? ஏ விஜய், நீ எனக்கு என்னல வேணும்? நான் உனக்கு அக்கா, நீ எனக்கு எங்க அண்ணன் பெரியப்பமே. அப்படி முறைய மாத்தாத. அவர் எனக்கு செவத்த குஞ்சி. என்னது தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட முட்ட நெஞ்சில் தில்லானா, அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாதே வாடி ஒளியே சுல்தானே சுல்தானே சுல்தானே. உன் குடும்பத்துல இப்படி தீ விழுகும் நினைக்கலையே. என் ஆற்ற வைரமே, 60 அடி கம்பமே, நீ வச்ச வனமரம் சாஞ்சிருச்சு, நீ விதைச்ச போஸ்ட் மரம் இடிஞ்சிருச்சு. ஒரு துண்டை கொடுத்து கெடுத்தானே, கெடுத்தானே. ஏத்த ஏன் எங்க அண்ணன் தான் பொறுப்பாளரு. அண்ணே இங்க பாருங்கண்ணே, பல சங்கத்தை மூடிட்டா. சங்கங்க வச்சிருக்கியா? ஒரு துண்டை போட்டு போடுறீங்க. வண்டியூர் கம்மாய்க்குள்ளே உண்டியாக போகாதடி, பாண்டி முனி கோயில் இருக்கு என் கட்டான கட்டழகே, பார்த்து வர போய் வருவோம் என் பொட்டான வழகே. வண்டியூர் கம்மாய்க்குள்ளே மாசி மாசம் அல்லான பொண்ணு மாமன் எனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் எனக்கு தானே. ஆஹா ஆஹா ஆஹா
ஏடா நல்லா அந்த பிள்ளைய இடம் கட்டிக்கிட்டு இருந்துச்சு நீ ஏன்டா கட்டிக்கிட்டு போயிடுற நல்லா இருக்குப்பா. இந்த விளையாட்டு கழட்டி கழட்டி செய்யலாம்ப்பா. ஏலே நீ நல்ல ஆம்பளைன்னு அவளை கலட்டுறா. அண்ணே இந்த சீன் எப்பனே வரும்? அந்த சீனை நைட்டு 12 மணிக்கு நாளைக்கு. அதை நம்ம கழட்ட முடியாது, அண்ணன் விஜய் அண்ணன் கழட்டணும். என்ன நீ போயிரு. மல்லிகை ஓ குடும்பத்துல புசுவனம் வைக்காம போக மாட்டாங்க. திருச்சி வெக்கத்தை விட்டு கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு திருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. நம்ம 2 பேரும் கணேஷ் போயில ஓட்டுற மாதிரி இருந்தோம். என்னடா ஏன்டா இப்படி பண்றீங்க? ரசீதையும் போட்டு இப்படி பொண்ணும் பண்ண விடாம நீ பாரு. அண்ணே ராஜ்குமார் நீ எப்பதானே கட்டி பிடிப்ப? நீ செவனே உட்கார்ந்து தொலை. 2037ல இன்னைக்கு நான் வந்ததே ராஜ்குமாருக்காக தான் வந்தேன். ஐயோ ஐயோ ஐயோ. அது இது எப்படி தெரியுமா தெரியுது? பெரிய தூண்ல கரட்டாந்தி ஏறுற மாதிரி இருக்கு. அதுதான் நல்ல சுகமா இருக்கும். அண்ணே பொருள் வித்த காட்டுற அண்ணே. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறதுக்கு எனக்கு. அது சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறதுக்கு எனக்கு. ஏதாச்சும் பண்ணாம போக மாட்டான் போல. அதிரசத்தை கடிக்கிற மாதிரி என்ன செய்யுது? நீனும் செய்ய விட மாட்டேங்கிறாடே நீ. ஒன்னும் செஞ்சுக்கிட்டே இருந்தா செஞ்ச விடணும். அப்படியே டெய்லி இவன் நாடத்துக்கு வா, டெய்லி ஒரு புள்ளைய செய்யலாம். சிங்கின்னா சிங்கி அட்டியா சிறுச்சா நத்தி அட்டியா மஞ்சி வளஞ்சுக்கு அடியா 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 சிரிச்சா சிங்கி அடியா சாணத்தி அடி வளச்சோ வளச்சோ கும்முறாடோ. Oh my god, oh my god, oh my god. 2 பேத்துக்கு வாதம் வந்துருச்சு எனக்கு. இது என்னடா ஆட்டம்? கார்த்தியம்மா டேய் டேய் நாதாரி முண்டை பசிமா இருக்கு பால் பிச்சற மாதிரி உள்ள விட்டு ஆடிட்டு நளினத்தை காட்டுற. அவனும் சொர்ணட்ட மாதிரி இப்படி அடிக்கிறேன். விட 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 ஒன்று நீ விடு, அந்த பிள்ளைய விட விடாமா? பாப்பா நம்ம ஒரு சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா இந்த நக்கி அடி. பைப்ல தண்ணியா வருது. என்ன மண்டி போட்டவன் என்னண்ணே பண்றான்? பதினி இறக்குறேன் அடையாளை. கொஞ்ச நேரத்துல ஆவி அடிச்சு தாக தெரிஞ்சாரான். ஏண்டா எவ்வளவு குத்தி குத்தி ஆடி பாத்தியே இந்த மாதிரி வந்துச்சா? தவமா தவம் இருக்கு அடி கேக்குறேன். எது தவமா இருக்கு? தவம் கேக்குறது எத்தனை ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. காட்டு ரோஜா பாடி உள்ள காட்டு ரோஜா காட்டு ரோசா பாடி விஜி காட்டிட்டு இருக்கேன். மண்ணெண்ணெய் ஊத்தி உன்னை காலோட எரிச்சு விட்டுருவேன். என்னங்க நீங்க காட்டு ரோஜானா மூஞ்ச காட்டணும், அரை ஒரே காட்டக்கூடாது. இல்லைன்னா விஜய் என்னை கோவப்படுவார். ஏப்பா அதை போட்டுக்கிட்டு அதுக்கு அனத்தம் முடிச்சுக்கிடுச்சு. காலத்தில் நீ போறது நல்லது. பேசாம கேரளாவுக்கு அடிமாடா போயிரு. விஜய் மாமா ஐ லவ் யூ. மதினி அந்த விளக்கமா இருந்த இடத்து வந்து சக்காலத்தி முட்டி அரங்கல குடும்பத்துல அடிவேன் 650 ரூபா தரேன். தப்பே இல்லை, பிரியத்தோடு கூட அடிங்க. ஏய் சும்மா இல்ல, பெரிய குடும்பத்தை ஆள் இல்ல. பெரிய குடும்பம்னா செய்யக்கூடாதுன்னு இருக்கா? ஏன்னா இப்படி சொல்ல சொல்ல அதுக்கு எச்சு பெரிய உடுப்பு தானே நிறைய வாசப்படி ஈச்சப்படி நிறைய இருக்கும், அங்கிட்டு மாறிக்கலாம். தயப்படாதா இருடா இருடா நீ முடிவு கட்டுறேன். என்ன உண்மையிலேயே நீ ரோசக்காரன்னா எந்திரிச்சு போயிடுவேன். போக மாட்டார். எப்படி இதை பார்த்துட்டு உனக்கு இருக்காரு? இன்னொரு தாரம் சாதகத்துல இருந்தா உன் தலையில மாத்த முடியாது. அப்படிலாம் பேச்சுக்க நம்பி போயிடாதீங்க. அப்படி போனோட பின்னாடி போயிட்டு போங்க. எப்படி பாக்குது வருவேன் மதினிய கூட நீ இப்படி பார்த்ததுல கல்யாணம் அன்னைக்கு. மதினியே நம்மத்தோட வாரேன் பரப்பு கடந்தேங்க குழந்தா இவத்தோட வாரே குட்டஞ்சோறு இந்த நாக்கு போடு உனக்கு மதினி நானு மத்தோட வாரேன் பருப்ப பருப்ப சொல்லிட்டு இருக்க. பருப்பு பருப்புன்னு எப்போ எடுப்ப? பருப்பு வீட்டில் இருக்கா இல்லையா?
இந்த மத்த ஏரியா வர நம்ம மத்த கேளு இல்லட்ட விஜயனை மத்த கூட கேளு ஆமா ஆமா மதினி நான் மத்தோடு தாயமங்கலம் சர்க்கஸ் ரிங்கு மாஸ்டர்ரா. அது என்னது ஒரு மூஞ்சூர் மாதிரி கிடக்கு விஜய் இந்த மாதிரி நீ உட்காந்துனா சிமுண்டு முட அந்த அவ்வளவுதான் கிழிஞ்சிரும் பாவாடை. ஆனா சர்ன்னு உட்காந்தானப்பா வெதர் தட்டுற அளவுக்கு. ஐயோ அதை தான் நானும் பார்த்துக்கிட்டேன் குறுகுறுன்னு. வெதர்லாம் பொத்தருக்குள்ள போயிருச்சு. ஒன்றும் கவலைப்படாதே. போடு போடு பாத்தா நீ எல்லாரும் லைட் அமர்த்துங்க. கத்தக்கூடாது. ஏன்னா பப்பி நாயும் ஜிப்பி பாறையும் நீங்கள் தானே கேட்டீங்க வேட்டையாடுறதுக்கு ஆண்குட்டியும் பொட்டைக்குட்டி வேணும்ன்று. என்னடா சூசுவான்னு படுத்துக்கிட்டாங்க. ஏய் இதெல்லாம் பழைய காலத்து ஆட்டம்டா. நீ ஆடி இந்த மாதிரி அந்த பிள்ளை வருமா முன்னாடி ஆட்டத்துக்கு இப்படி இது பழைய காலத்து ஆட்டமா? பழைய ஆட்டமே. என்னது பக்கத்துல ஒரு அட்டைப்பூச்சி கடந்த மாதிரி இருந்தது. அட்டைப்பூச்சி இல்லை, அது கொலவட்டடி உள்ள ஓச்சுனா என்ன ஆகும் தெரியாது. ரத்தம் வந்தாத்து விளைய விடும். இது அட்டைப்பூச்சி கிடையாது. நாங்க எப்படி 2 பேரும் படுத்து படுத்து ஆடணும் அது மாதிரி நீங்களும் எவ்வளோ பெரிய குடும்பத்து பிள்ளை. திருச்சியில் உங்கள் அப்பா மெடிக்கலும் பள்ளிக்கூடம் வச்சு நடத்தினார் உங்கள் அப்பா. அவனை போட்டு அடிச்சிட்டு கிடக்கேடி. உன் வயசுக்கு அவனை போய் மாத்திரை ஓடலாம் அவனுக்கு சரியாக வந்து மறக்கல. நெய்யை மூட்டுக்கலாம் மாத்திரை ஓடலாம். அப்புறம் மெடிக்கலுக்கு நம்மள்ட்ட மருந்து ஒரே ஒரு தான் போதும். ஒரு மாத்திரை நமக்கு நல்ல மாத்திரையா இவனுக்கு தூக்கார மாத்திரை. அவ்வளவுதான் இவனுக்கு போட்டு குருண மாத்திரையா அதை போட்டு முடிச்சு விட்டு அம்மா வேலையை பாப்பா. நீ மதினியை கேட்குறியா மத்தோரவா? உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு எல்லாருமே என்னை செக்யூரிட்டியே நினச்சிக்கலாதா. அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதான் வெதர் வீக்கமா. வாமா 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 நானா மாட்டேன்னு சொன்னேன். பல்ல ஈனா போமா வாமா 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 வரலைனா போமா. போனஸ் கோடா தொடவுன தவிர எல்லையே முடியும். வர மாட்டேன். ரயிலே கட்டு போட்ட மாதிரி நிற்குவேன். எனக்கு தெரியும் ஆசை பாசம் நிறைய இருக்குது. இல்லை முயற்சி பண்ண முடியாது. நமக்கு என்ன தெரியும்ல. ஆனால் ஆளை கடுகு சொல்லி சேர்ந்தேன். ஆனால் காரம் பெருசு. அதுதான் கடுகு சொல்லி சீக்கிரம் செய்யவா. அதுக்குன்னு அந்த படம் தடவிக்கிறியா? முன்போஷன் என்னாச்சு? அவன் குத்தி எடுத்துட்டானோ? மதினி அண்ணே விஜயனே ரெடியா? ரெடியும் டயத்தை பார்க்குறியா? அட வாங்க 2 பப்புனு உள்ள போ. அட வாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை விட்டுட்டு வாங்க, நான் வாழ்க்கை தரேன். ஊராரம் புளிய மரம் உளுப்பி விட்டா சல சலக்கோ. உழைப்பி விட்டா சரசரக்கும். நாம் இருந்த மதுரையிலே ஆளு காடு நாட்டாமையா. நாம் இருந்த மதுரையிலே ஆளு காடு நாட்டாமையா. ஆடி மாடி மேல மாடி வச்சு மகளவு ஜன்னல் வச்சு எட்டி எட்டி பார்த்தா இந்த இளவ முட்டாட்டி நீ தாண்டி நெத்தியிலே நெத்தியில போட்டு வச்சே நெத்தியில போட்டு வச்சே மத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வழியில மத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வழியில நீ மனசரங்கி போறது இது உனக்கு தெரியல. அடிய அண்ணே இங்க பக்கத்துல எங்கன்னு கோர்ட் இருக்கு. கிளம்பிட்டாரு. காலைல டை வச்சு உருவுதே. சூப்பர் ஆட்டம். உண்மையிலே கைதட்ட நல்ல ஒரு கலைஞங்க அண்ணே. மாமா கிளம்பிட்டாரு. ஆனா நீ ஆட்டம் போட வந்து எங்க 2 பேர்த்த நீ மதிக்கவே இல்லையே. அங்கேதான் போற. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே உங்க ஊருக்காட்டி ஒரு தங்கமான மனுஷன். உங்களுக்கு ஆறாருன்னா நம்ம கிராமத்துக்கு ஒரு பெருமை.
மேடை ஏறி ஆடுறது எல்லாத்துக்கும் வராது. அல்ல உண்மை வஞ்சமில்லாத ஒரு மனிதன், அதான் உண்மை. எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும். மதினி இது பூரா நகைச்சுவை தான், நீங்கள் எதுவுமே எடுத்துக்கிறாதே. ஒன்றும் கவலைப்படாங்க, வேணானா என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ நீங்கள் சொல்கிறீல்ல, தினமும் ஒரு பொம்பளையை கட்டி பிடிக்கிறேன், ஏன் பொண்டாட்டி என் கூட எப்படி குடும்பம் நடத்துகிறா? இது கலை, அவ்வளோதான். கலை மாதிரி கலையே கலையாத்தான் பார்க்கணும். இப்போ அண்ணன் ஆடினாங்க, அடுத்து 10 பசங்க வாங்க. அக்கா விஜய்க்கு ஏன் அவங்க மோசமானவங்களை கலட்டிக்கிட்டு அவர் பையன் அங்கே இருக்கப்ப வாப்பா, சித்தி தான் நான். வா பாப்பு வா சித்திலே பால் பண்ணி சாப்பிடு. உள்ள ரெடியா இருக்குடா. யாரு மையன்? பட சாணு மூச்சு முட்டி போகும். சாணு மூச்சு முட்டி போகும். கீழே சாணு. அவன் என் தங்க புள்ள, எங்க அண்ணன் மையன். டேய் சாப்பிடுறா, டேய் சாப்பிடுறா, டேய் வாடா. இதெல்லாம் கிடைக்காது, அவனுக்கு புட்டி பால் கொடுக்குறாங்க. ஆரோக்கிய பால்ரா, ஆரோக்கிய பால். தம்பி, அடே தம்பி, இந்த அம்மா தான்டா உன்னை பெத்தது. அம்மாட்ட தத்து கொடுத்துட்டு போயிருச்சு. நான் தெரியப்பட்ட மையம் யாருன்னு தெரியல, அவர்கிட்ட போறேன் புத்ரு. ஆனா இப்ப இவங்கள கூப்பிடு, சைஸை காமிக்கவே நான் வேணான்ட்டேன். அங்கேருந்து வரும்போது வாங்குற வாட்டியும் பாவாடியா ஊற்றுருவாங்க. அண்ணே நீ வர்றியா? வேணாம், கருங்குளத்து முன்னி அடிச்சிடும், ஓடிடு. ஐயா பாட்டா, ஐயா பாட்டு எத்தனை வேணா பாடு. நீங்க ஐயா ஒரு வாட்டி வந்துட்டு போங்க, கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சிக்கிறேன். அப்புறம் ஒரு பாட்டை பாடுவோம். ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஆஹா, ஒவ்வொருத்தர செய்ய வேண்டியதானே. அதானே டோக்கன் மரியாதை தானே கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு ஆள் தான் செய்யணுமாமா. ஆமாம்மா பாப்பா, ஓல் உன்னை பெத்தவளை பார்த்தா கோயிலை கட்ட வேண்டிய ஆத்தா. ஒன்ன பெத்தவளை பார்த்தா கோயிலை கட்ட வேண்டிய ஆத்தா. இதுக்கு முன்னாடி பிளாச்சோட கம்பெனியில் வேலை பார்த்தியா? எப்ப பார்த்தாலும் மாடு சிரிச்சுக்கிட்டே போகுது. விஜய் இங்க வா, கோடாயிச்சிலாம் இருக்கு, எனக்கு நேரம் பத்தாது. ஆமா ஆமா ஆமா. என்ன அறி மணிகண்டா போங்க வா. போங்கக்கா. அந்த பச்சை பட்டனை அமைக்கி விடுங்க சார். அக்கா இங்க வாங்க, நான் அமுக்கி பார்க்குறேன். ஆளாளுக்கு கட்டி கொடுக்குறேன். என்னடா பாக்கி அனுப்பிச்சுக்கடா. தம்பி, அண்ணனுடைய காதல் நல்லா வரணும்னு நீ அக்னி சட்டி வளர்ப்பா. நான் உன் காது வளர்றதுக்கு நான் அக்னி வளர்க்கணுமா? அக்கா விஜய் இங்கே தான்றா விஜி, என் அருகில் வா. ஆத்தி. இவனை கொல்லாம விட மாட்டேன் நீ. எனக்கு அப்பப்ப நாடா உங்களுக்கு நான் அதையும் எடுத்து விட்டுருவேன். காலு பிறண்டுன்னு நீ திருந்துற இல்ல, அப்படி வேகமா வரணும், அப்படி சுறுசுறுப்பா. சுறுசுறுப்பா வந்து என்னை கொண்ட நம்பர் அடிச்சு போடாத விஜி. அவ்வளோதான், வளகாப்புக்கு தான் வர முடியும். நட்டையா இது நட்டையா, ஒரு நாடகம் இங்க நடக்குது. தம்படா, இப்படி செஞ்சா அப்படி ஆயிடுவோம். வா. என்ன அவெல்லாம் அவன்கிட்ட வச்சுக்க. முதல்ல வச்சுக்கிட்டு வா, மெதுவாக வச்சு விட்டு அப்புறம் என்கிட்ட வா. பார்த்துட்டே இருக்கேன் பின்னாடி. பின்னாடி இங்க பார்க்காதயா, ஏன்டா கடந்து அலையறீங்க குண்டிக்கு கருமா. விஜி, கரண்டே இல்லாட்டாலும் உனக்கு நான் மன்னனையா இருப்பேன். கரண்ட் இல்லாட்டினா அவன் கரண்ட் இனிவேன். கரண்டே இல்லாட்டினா மண்ணனே இருப்பாப்ல. மன்னனையா இருந்து கூட உனக்கு நான் வெளிச்சம் தருவேன். உனக்கு நான் இற ஓட முடியாட்டாலும், இலவு ஓட முடியாட்டியம்மா. உனக்கு நான் இற ஓட முடியாட்டாலும், ஓஹோ, உனக்கு நான் கோதுமத்தை விட இருப்பேன். போட்டு இன்னும் கொஞ்சம் பெருக்க விடு. இல்லை பேச விடுறா. சொல்லு சொல்லுப்பா. கதாப்புள்ள அல்ல பொதுவாரு. சரி சொல்லு. நான் தொடும்போது நீ என்ன நினைக்கிற? மசிலோட விளக்காதுன்னு நினைக்கிறேன். வாட்டு மிஸ்டர் எலி செத்து போச்சு. நீங்கள் பேசுங்க. உங்கள் அம்மா ஆள் எப்படி இருக்கும்? இதை விட பீடியா பெருசா இருக்கும். தலைவா, அதெல்லாம் எங்கடா இருந்த? உன்னைய போட்டுக்கிட்டு வச்சாட்டா கெஸ். இன்னும்
இன்னும் கொடூரமா எதிர்பார்க்கிற. நேற்று வரும்போது உங்கள் அம்மா இருந்தாங்க. இன்னைக்கு கொண்டுட்டியா? உங்கள் அப்பா எங்கன்னு இருப்பார்? மண்டி அங்கதான் இருக்குவார். நீங்க பேசுங்க. பிள்ளை வத்தவொன்னு நம்ம எங்கே போவோம்? குடும்ப கட்டுப்பாடு பண்ண போங்க. இது நல்லா இருக்கே. மணி நீ வாடா. கண்டிஷன் பில்ல வேணா உள்ள போங்க. நம்ம பிள்ளைக்கு 12 வயசு வரைக்கும் நீ பால் கொடுப்பியா? பிள்ளை செத்துரும்டா. பிள்ளை தாய் செத்துரும். 12 வயசு எதுக்கு? எந்த குழந்தை காய்ச்சி கொடுத்துட்டாள் அப்படி நீங்க கொடுப்பீங்கடா. நான் வாக்குமூலம் கேட்குறேன். 60 வயசு வரையும் கொடுக்கும் அது. அந்த மாதிரி இருக்குடா. மிச்சம் கூட இருக்கும். பிள்ளை குடிச்சு மிச்சம் இருக்கும்டா. ரொம்ப அசால்ட்டாக அவர் சொல்கிறாரு. தாயை விழுந்துருச்சுடா, நாயை தோஞ்சிருவோம்டா. இப்போ நீ தானே 12 வயசு வரையும் பாலை கொடுனா? ஏலே இருடா. இந்த நாதாரி முட்டை இறக்க மாட்டா இருக்கு. நான் வீட்டுக்குள்ளே பிரிச்சுக்குள்ளேயே இருப்பேன். பிரிச்சு அள்ளிக்கிறோம். பிரிச்சு நிச்சயமா அழுது நீ என்ன விரும்பி சாப்பிடுவ? பிய திப்பா. வைட்டமின் பி. பாய திண்டு வச்சா நீ தின்று. சண்டால கெடுத்துட்டான்டா. உன் தொப்புள்ள நான் என்ன செய்ய? தொப்புல பம்பரை சுத்துறாரு. அவரை சுட்டினாரு. நீ கடப்பாறை வச்சு குத்து. லவ்வர்கிட்ட பூரா காதல் எப்படித்தான்டா கேட்பேன். காதல்ட்டுக்கு எப்படா கேட்குறாங்க? காதல் பண்ண விதயமா. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணா பைக்கில் நீ எங்கே உட்காருவேன்? முன்னாடி உட்காந்துக்க. பெட்ரோல் போட்டு டேங்க் இருக்குல்ல, அதில் உட்காந்துக்க. ஓட்டுவேன் இல்லை தம்பி. இல்லைங்க மச்சான். இனிமேல் நீ மச்சான் தான் தம்பிங்க என்ன மாரி அப்படா. உன் உதட்டோட உதடா வச்சு உறிஞ்ச போறியா? என்னடா பண்ண போறீங்க? நீங்க காதல் பண்றீங்களா? பெரிய நம்ம கடுப்பை ஏத்துறீங்களா? ஏலே நான் தொக்கு எடுக்க வந்தேன். உதட்டோட உதட்ட வச்சு என்னடா பண்ண போற? வர்ணிக்கிறேன்டா. வா. அவர் என்ன சொன்னாரு? என்னது ஊம்ப சொன்னாரா? விஜி என்னங்கடா மூச்சு வாங்குது? கொடைக்கானல தெரிஞ்ச மாதிரி இப்படி போயிட்டீங்களே என்னடா டிபி வந்துச்சாரு எதுக்குமே. ராதா, இப்படி போயிட்டீங்களே. இப்படி தாண்டி போகணும் நீ தொட்டா. இப்பத்தே கிண்டுறாங்க. இரு மரட்ட அவசரப்படாத. இரு சட்டி காயாம இருக்கட்டும். யாரா குளிச்சதுக்கு அப்புறம் திம்பம் என்ன? தலைவா, சூப்பர் தலைவா. சட்டியை வைக்கிறதுக்குள்ள இடியப்பா வச்ச வர்றா. என் காதல் இடிய பத்தின விட கடைசி பருத்தி பால் குடி. ஐயா எல்லாரும் சேர்ந்து என்னை காதல் பண்ண விடுங்க. காதுல பண்ணு இல்லை வாயில பண்ணு. உனக்கு நான் மசுரா இருப்பேன். மஜிரை புடிங்கிட்டு ஏலே இருடா ஓனே. சொல்லுப்பா. அவர் வர்ணிக்கிறாப்ல. கல்யாணம் பண்ண அன்னைக்கே நம்ம கொடைக்கானல் போயிடுவோம். ஊர் அழிக்கணும்ல. கொடைக்கானல்ல போய் என்னென்ன பண்ணுவ? நீனு போடா பின்னாடி விளக்கு பிடிச்சிக்கிட்டு. அது யாரா தலைவா? ஓசுக்கு கப்பலிங் போட போறாரு. ஏலே இருங்கடா. ஐ லவ் யூ விஜி. ஐ லவ் யூனா என்ன? உருண்டை நீளமா இருக்க விளையாஜா அவ்வளவுதானா? நான் உன்னைய மனசார பண்றேன். மற்றவெல்லாம் நான் கொடுமையா பண்றாளா? கொத்துப்பட்டா உனக்கா எப்படி தெரியுமா? நடக்குது 5 புரோட்டா உள்ளதே நடக்குது. அன்பு தம்பிகள் விருப்பத்துக்காக கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தா. ஹலோ ஹலோ. அந்த கம்மாக்கரை இரநூறு கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தா. என்ன கண்டு கம போறிய நீ சின்னாத்தா. அடி கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தா. என்ன கண்டு கம போறிய நீ சின்னாத்தா. சும்மா நின்னு பேசுனாக்க என்னத்தா. ஓம்புட்டு சொத்த நெஞ்சு போயிருமா பொண்ணாத்தா. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா. என கண்டு கம சின்னாத்தா.
தம்பி சொன்னதை எனக்கு கேட்கல கேட்கல 200 அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல காதுல வாங்கல அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு தெரியல அந்த கம்மாக்கார ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறீங்க நீ சின்னத்தரே எல்லாம் என்னை ஏசுது சவுக்காலே அடிச்சது போல் பேசுது அடி ஜாதி ஜனா எல்லாம் என்னை ஏசுது சவுக்காலே அடிச்சது போல் பேசுது உங்களை நாடகத்துக்கு போட்டதுக்கு என் முதல வச்சு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா எங்க அந்த கத்தால பெரிய இன்ஜினியர் மையன் எங்கிட்ட பல அடைக்கணும் பார்க்கறேன் மனுஷன்னா கழுத்தரிப்பேன் சேவலா என்ன ரதம்னே தெரியலன்னு ஓ உடம்புக்கு அந்த பெல்ட் வேணும் நான் படிதாண்டா பத்தினி நான் உங்களை தவிர யாட்டி போக மாட்டேன் படி இருந்தா தானடி வச்சவனே இடிஞ்சிருமே எவ்வளவு பெரிய பாவாடையா இருந்தாலும் நாடா தாண்டா முக்கியம் பாவாடையை பார்க்காத நாடகம் முதல்ல கூற முண்டை எவ்வளவு நடிப்பை பார்க்காத காலையில ரூபா கொடுக்கும் போது காசப்பார் பொத்திட்டு போ வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது அந்த அழகு மலையா வாசலில தின ஏங்குது வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது அது அழகு மலையா வாசலில தின ஏங்குது கண்மணிய பொழுது சாஞ்சு நேரமாகுது நான் காத்திருந்து என் கண்ணோ நோகுது அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணதா கிரி பிளேட்ட பண்றா இவன் அரிசி ஆட்டி அந்த அம்மா உளுந்து ஏய் உனக்கெல்லாம் ஒரு டேஸ்ட் வேணாமாடி ஏய் நாளைக்கு கிட்னி சுருங்குற மாதிரி இருக்கேன் அவனை போட்டு என்னது இல்லை நீ பிச்சை ஓரளவுக்கு வந்துட்டனாடா ஆஃப்டர் ஆல் ஒரு அப்பத்துக்கு மணி செத்த குனி இந்த நாடகத்துக்கு வெந்தாண்டா ஜானி உன் காதலை எடுத்து சொல்லு என்னுடைய காதல் எப்படியா தெரியுமா காதல் எம்கேஆர் இப்ப எப்படி வரேன் நீங்க சிகப்பு ராஜ்குமார் கருப்பு ராஜ்குமார்னா உன் பொச்சுக்குமார் அந்த அறுத்துட்டு போங்க அது இருக்கதான் பிரச்சனை கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் நீ மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான் ஏன் டூட்டி நீ ஒதுக்கு நினைப்பிருக்கா உனக்கு மச்சான் உன்னை நெடுநாளா ஏங்குறே கருத்த மச்சான் நானும் பறக்க மாட்டேன் தள்ளியும் பறக்க கூட மாட்டேன் உனக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்த பண்ணிட்டு நீ கொடுத்து வந்துட்டு முத்தம் நீ தமிழா இழுக்குதையா எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டான் பாரியா பூச்சி வேறனா நான் தாண்டா மண்டையில அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா அண்ணே நீ கொடுத்தவ தருவாய பத்திரமா அவச்சிருக்கி தான தந்தல தான தானா நீ இல்லாத வாழ்க்கையில் எனக்கு தந்தல தான தானா தான தான தானா கொடுத்தவ தருவாய பத்திரமா அவச்சிருக்கி நீ இல்லாத வாழ்க்கையில் எனக்கு
ஹார்ட் அட்டாக் வரப்போகுது இரு. என்ன உனக்கு பிரச்சனை இப்ப? அண்ணா காமராஜர் எல்லாம் போயிட்டாங்க, இப்ப உனக்கு என்ன? நீ தாண்டா டிரைவர். நம்ம 2 பேரும் செய்யறத உன்னைய பார்த்து தாண்டா அவளுக்கு மூத்திரம் முட்டுதான். போ பின்னாடி போயிட்டு வா. கொஞ்சம் கருத்த வா. மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் ஏ மனசுக்குள்ள இருக்குது ஏ கருத்த மச்சான் நினைப்பு இருக்கா உனக்கு மச்சான் ஏ கருத்த மச்சான் கொடுத்த உதட்டு முட்டை நித்தமும் என்ன இழுக்குதையா இல்லாத வாழ்க்கை இல்ல இது தோப்பு கருத்த மச்சான் ஏ மனசுக்குள்ள கண்ணே கனியமுதே, என் கட்டிக்கரும்பே கள்ள முட்டாயே காராச்சவை, உன் அழகும் என்னுடைய மகிழா இருக்கு உனக்கு. நீ ஏன்டா உள்ள வந்து தொலைற? 2 பேரும் என்னடா ஓரண சேர்க்கல ஈடுபடுறிய? ஏய், நீ ஏன்டா அப்படி கிளப்பி விடுற? அவ போயிட்டாடா. போயிட்டாளா? இப்ப தானடா நல்லா இருந்தா, எப்படா போனா? உள்ள போயிட்டாடா. ஏன் கொலை பண்ணிட்டாலோ? பாட்டு பாட்டு நான் என்ன தப்பா இருக்குது? காதல் சொல்லி காதலும் பண்ண முடியல, யாரை வச்சு எதனா பாடுறது? அன்பா நிக்கிறா. நினைக்கிறியா? எனக்காக பாரு. அண்ணன் நீ பாஸ் காட்டி பண்ணலாம்டா. என்னதே இருந்தாலும் நம்ம அண்ணன் தம்பி போடுவாடா. பொம்பளை ஏமாத்துறதாடா, நம்மளை ஏமாத்திட்டால, உன்னையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்திட்டா. இருந்தாலும் ஒரு கூட்டு பறவைகள் நம்ம. அண்ணே இந்த சுடிய புடுங்க. எதை பிடிக்கணும்? சுதிய புடா. சமரசம். இப்பதான்டா சமராஜம் புடுவிச்சு. நீ ஒரு புதுசா சமராஜத்தை உருவாக்காத. செல்லும்படி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், பள்ளம் தருமாறாமல் வெள்ளம் வரலாம், நேர்மை எதை மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூவாழை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. தேடச் சென்றாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒன்று கூடு. என்னென்ன தேவைகள் யாரை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் நம்மை யாரை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. திசை மாறி சென்றாலும் இடர் மாறி பிரிந்தாலும் கூடு ஒன்று கூடு. நெல்லும் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி வரமா. கண்ணம் இது கிட்டைகள் வாய்ப்பை அது தட்டுங்கள், மேலும் அது சொல்லுங்கள் ஞானம் பெறுங்கள். ஊருக்கு வாழ்வதில் வாழ்க்கை இல்லை, பேருக்கு வாழ்வதும் வாழ்க்கை இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணீர் ஈரமே. ஒரு கொட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. திசை மாறி சென்றாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒன்று கூடு. என்னென்ன தேவைகள் நம்ம எக்காரை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் அண்ணே எக்காரை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. திசை மாறி திரிந்தாலும் திசை மாறி சென்றாலும் கூடு ஒன்று கூடு. அண்ணன் கேட்ட மாதிரி ஐயா பாட்டு ஒன்று. அண்ணன் இதில் கொஞ்சம் வாலியம் வச்சு. ஹலோ ஹலோ ஹலோ. பாலிஸ்ட சேலைய கட்டிக்க, பாஜக்கலர் சட்டையும் போட்டுக்க, பசுமனை கண்டு வரும் ராமாயி. ராமாயி பசும் பொண்ணை கண்டு வருவோம் ராமாயி. பாலிஸ்ட சேலைய கட்டிக்க, பாஜக்கலர் சட்டையும் போட்டுக்க, பசும்பனை கண்டு வரும் ராமாயி. ராமாயி தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணுமே ராயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணுமே ராயி. திருப்பி
அந்த சிங்கத்தை பாரடி தேவனுக்கு வெட்டுமே ஓடடி திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி தேவனுக்கு வெட்டுமே போடுடி குலமும் வணங்குதோ பாராமாயி குலமும் வணங்குதோ பாராமாயி தேவர் மகன் நம்ம உள்ள தெய்வம் மடிய வீராயி பாலிச சேலைய கட்டிக்க பாஜகல சட்டையும் போட்டுக்க பசுமனை கண்டு வரும் போராமாயி தேவர் மகன் மறைந்திருந்த இனத்தை பார்க்கணும் வீராயி அவசரமா வண்டிய புட்டிக்க அண்ணன் போல நடந்துக்க அவசரமா வண்டிய புட்டிக்க அண்ணன் போல நடந்துக்க அவசரமா வண்டிய புட்டிக்க அபிராம தாண்டி போவாராமாயி அபிராம தாண்டி போவாராமாயி தேவர் மகன் அன்புடனே வணங்கி வருவோம் வீராயி பாலிச சேலைய கட்டிக்க பாஜகல சட்டையும் போட்டுக்க பசும்பனை கண்டு வருவோம் ராமாயி பசும்பனை கண்டு வருவோம் ராமாயி தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி தேவர் மகனை மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி